முகத்துல அப்படியே வியர்வை வழிஞ்சு ஊத்துது. கைகள்ல ரத்தம், உடம்பு முழுக்க தாங்க முடியாத சோர்வு. ஆனா இன்னொரு பக்கம் ஊர் மக்களோட கேலியான சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பாறையை உன்னால உடைக்கவே முடியாது, உன் முயற்சி சுத்தமா வீணுன்னு அவங்க கத்துறாங்க. இப்போ ஒரு நிமிஷம், அந்த வலி நிறைந்த சோர்வான சூழ்நிலைக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கிற அருணாச்சலத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உண்மையாவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இது சாத்தியமே இல்ல, முடியவே முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்துக்காக நாம ஏன் தொடர்ந்து போராடணும்? எத்தனையோ முறை சுத்தியால அடிச்சும் கொஞ்சம் கூட மாறாத ஒரு கல்ல ஒருத்தன் ஏன் தன் கைகள்ல ரத்தம் வர்ற வரைக்கும் தொடர்ந்து உடைக்க முயற்சி பண்ணணும்? உங்களுக்குள்ள இந்த கேள்வி வருதில்ல? சரி, அருணாச்சலம் அப்புறம் அந்த உடையாத கருங்கல், இத பத்தின இந்த அற்புதமான கதைக்குள்ள நாம இப்போ நேரடியா போகலாம். இது ஆழ்விடை உடைமை, அதாவது விடாமுயற்சியோட அபாரமான வெற்றியை பத்தின ஒரு சூப்பரான விளக்கம். வாங்க பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்துக்கே நாம போலாம். ஒரு அழகான தமிழ் கிராமம், அதிகாலை சூரிய உதயம். அருணாச்சலம் அப்படிங்கிற ரொம்ப திறமையான ஒரு சிற்பி தன்னோட சுத்தியல் உளியோட காட்டுப்பகுதியில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ மிகப்பெரிய ரொம்பவே கடினமான ஒரு கருங்கல் பாறைய அவர் பாக்குறாரு. உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நீண்ட நாள் கனவு. அந்த பாறையை தொட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய பொறி தட்டுது. கண்டிப்பா இந்த பாறைக்குள்ள ஒரு அழகான சிலை மறைஞ்சு கிடக்கு, அதை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு அவர் ஒரு அசைக்க முடியாத முடிவுக்கு வர்றாரு. அடுத்த நாள் விடிஞ்சதும் விடியாததுமா அவர் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. சூரியன் உதிக்கும்போது முதல் அடி விழுது, அப்படியே மதியம் ஆகுது. சுத்தியலும் உளியும் உரசும்போது நெருப்பொறி பறக்குது. ஆனா பாறையில ஒரு சின்ன கீறல் கூட விழல. சரி, சாயந்தரமாச்சு ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா சூரியன் மறையிற நேரத்திலையும் அந்த பாறை உடையாம அப்படியே கெட்டியா நிக்குது. நாள் முழுக்க கடுமையான உழைப்பு, ஆனா கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்ல. இப்போ அப்படியே கொஞ்சம் ஊர் மக்கள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நமக்குள்ள சந்தேகங்களும் வெளி உலகத்தோட அவமானங்களும் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கும். அவர் பாட்டுக்கு அமைதியா உழைச்சிக்கிட்டே இருக்காரு, ஆனா ஊர் மக்கள் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. உன் உழைப்பு முழுக்க வீண், போய் வேற ஏதாவது உருப்படியான வேலையை பாருன்னு ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒரு பக்கம் இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற ஊர் மக்களோட மனநிலை, இன்னொரு பக்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அருணாச்சலத்தோட தளராத தன்னம்பிக்கை. இந்த ரெண்டு மனநிலைக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இது. நாட்கள் அப்படியே வாரங்களாகி மாசங்களா மாறுது. அவரோட உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நாள் விழுந்த அடி 4வது வாரத்துல கடுமையான சோர்வா மாறுது. 3வது மாசத்துல சுத்தியலை இறுக பிடிச்சதால கைகள்ல இருந்து ரத்தம் கசிற அளவுக்கு காயங்கள். 6 மாசம் ஓடிப்போச்சு. மழை வெயில்னு பருவ காலங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அவரோட அந்த தொடர்ச்சியான உழைப்பு மட்டும் ஒரு துளி கூட குறையவே இல்லைங்க. இத்தனை மாசங்கள் கடந்தும் எந்த பலனும் கிடைக்கல. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவர் உழைச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு அவரோட நண்பன் ஒருத்தன் வர்றான். இவ்வளோ நாளா தட்டியும் பாறை உடையலையே, அப்புறம் ஏண்டா வீணா மறுபடி முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அருணாச்சலம் எந்த சோர்வும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையோட சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த பாறையை உடைக்க தேவையான வலிமையை அதுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இது கண்டிப்பா உடையும். எப்படிப்பட்ட ஒரு மன உறுதி பாருங்க! தோல்வியை பார்த்து துவண்டு போகாத ஒரு மனுஷனோட அசாத்தியமான நம்பிக்கை இது. அதுக்கப்புறம் அவரோட உழைப்பு எப்படி உச்சத்துக்கு போகுதுன்னு மட்டும் கவனிங்க. 1 முறை, 10 முறை, 100 முறை, 200 முறை உடம்புல இருக்கிற சோர்வு அவரை கீழே தள்ளுனாலும், கைகள்ல வலி உயிர் போனாலும் அவர் தான் வேலையை நிறுத்தவே இல்லை. காட்டுக்குள்ள அந்த உளியோட சத்தம் மட்டும் விடாம எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. 1000 அந்த 1000வது அடிய தன்னோட முழு பலத்தையும் ஒட்டுமொத்தமா திரட்டி அவர் அடிக்கும்போது டம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சத்தம். அப்படியே ஒரு பிரம்மாண்டமான சினிமா காட்சி மாதிரி சுத்திலும் ஒரே புழுதி பறக்குது. அந்த பாறை 2ஆக பிளந்து செதறுது. நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற நிமிஷம் இது. பாறை உடைந்த பிறகுதான் நிஜமான மேஜிக் ஆரம்பமாகுது. அந்த கல்ல ரொம்பவே நுணுக்கமான வேலைப்பாடுகளோட அவர் செதுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அது ஒரு அழகான கலை உருவமா மாறிக்கிட்டே வருது. கடைசியில ஒரு அழகான பொன்னிற சூரிய அஸ்தமன ஒளியில தத்ரூபமா செதுக்கப்பட்ட ஒரு முழுமையான தெய்வ சிலை ஊர் மக்கள் முன்னாடி பிரம்மாண்டமா நிக்குது. நேத்து வரைக்கும் இவரை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாரும் இன்னைக்கு அந்த சிலைய பார்த்து அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஊர் மக்கள் ஆச்சரியம் தாங்க முடியாம, இவ்ளோ அழகான ஒரு சிலையை உன்னால எப்படிப்பா உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப அமைதியாவும் அடக்கத்தோடும் ஒரு பதிலை சொன்னாரு. இந்த சிலை ஒரே ஒரு அடியால உருவாகல, நான் இதுக்கு முன்னாடி அடிச்ச அந்த 1000 அடிகளோட முயற்சி தான் இதை இப்போ உருவாக்கியிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா அடிச்ச அந்த 1000வது அடி மட்டும் இந்த வேலையை செஞ்சிடல. அதுக்கு முன்னாடி அவர் கொட்டி தீர்த்த அந்த 999 அடிகளும் தான் இதுக்கு முழு காரணம். அன்னிக்கு அந்த ஊர் மக்கள் கத்துக்கிட்ட பாடம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே தேவையானது.
எந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் சரி அதை பாதியிலே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பாடம். இந்த ஆழமான தத்துவத்தை தான் நம்ம பழங்காலத்துல ஆழ்வினை உடைமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எந்தவித சோர்வும் இல்லாம தொடர்ந்து செயல்படுற விடாமுயற்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம ஜிம்முக்கு போறதையோ இல்லனா ஒரு புது பழக்கத்தை கத்துக்கிறதையோ வெறும் 2 நாள்ல கஷ்டம் சொல்லி கைவிட்டுடுறோம் இல்லையா? ஆனா அருணாச்சலத்தோட இந்த அசாத்தியமான உழைப்ப இப்போ நீங்க எதிர்கொள்ற சவால்களோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த முழு கதையோட மைய கருத்து என்ன தெரியுமா? தொடர்ந்த முயற்சி இருந்தா முடியாதது கூட முடியும் அப்படிங்கிறது தான். விடாமுயற்சி என்னைக்கும் வெற்றியை தேடி தரும் அப்படிங்கிறத இந்த சிற்பியோட கதை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. இறுதியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு நீங்க தொடர்ந்து தட்டி உடைக்க வேண்டிய உங்களோட அந்த கருங்கல் எது? உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க நினைக்கும் அந்த கடினமான இலக்கு எது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எந்த காரணத்து கொண்டும் உங்க முயற்சியை மட்டும் பாதியில கைவிட்டுடாதீங்க. தொடர்ந்து தட்டுங்க, அந்த பாறை ஒரு நாள் கண்டிப்பா உடையும்.